ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இங்கே பார்த்தீங்கன்னா அடுத்த பேட்ச் வந்து கொப்பரை காய போட்டிருக்கோம். ஏற்கனவே ஒரு இது காமிச்சிருப்பேன், அதை வந்து ஆட்டியாச்சு. ஸோ அடுத்த இது காஞ்சு நல்லா காஞ்சு ஆட்டினா தான் நம்மளுக்கு எண்ணெயும் நிறைய கிடைக்கும். ஸோ அதனால் நல்லா காய வைக்கணும். வீட்டில் நீங்கள் காய வச்சாலும் நல்லா காய வைங்க. ஆமாம், முறுக்கு மாதிரி உடையணும். நறுக்கு. ஆமாம், அந்த மாதிரி உடையணும். டப்பு டப்புன்னு உடஞ்சதுன்னா அது வந்து நல்லா காஞ்சிருச்சு, ஆட்டுறதுக்கு சரியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா எள்ளு. இது வந்து நம்மளுக்கும் இந்த எள்ளுலேருந்து எண்ணெய் எடுக்க போகிறோம். இன்னொருத்தவங்களும் எண்ணெய் கேட்டிருக்காங்க. அதனால் அவங்களுக்கும் இதுலேருந்து எண்ணெய் போகுது. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா 2-3 ஃப்ரெண்ட்ஸ் நம்மக்கிட்ட சொல்லியிருந்தாங்க, அவங்க ஊரில் வந்து எண்ணெய் ஏகப்பட்ட ரேட்டு விற்குதா நல்லெண்ணெய். நாங்கள் எல்லாத்துக்குமே நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுவோம். ஸோ நீங்கள் வந்து எள்ளு செலக்ட் பண்ணி எங்களுக்கு ஆட்டி கொடுத்தீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. என்னென்னா 1-2 பேருக்கு அப்படின்னா அவங்களுக்கு வந்து நம்ம இந்த ரேட்டு இங்கே வந்து இப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கொடுக்கலாம். ஆனால் இதையே நான் பிஸ்னஸாக எடுத்து பண்ணணும் அப்படின்னா அது பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே அந்த ரேட் செட் ஆகுமா அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. ஸோ அதனால் கேட்குறவங்களுக்கு மட்டும்தான் நம்ம ஆட்டி கொடுத்துட்ருக்கோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எள்ளு வந்து ஃபஸ்ட் குவாலிட்டி எள்ளு, ஓகேங்களா? எள்ளு வந்து நிறைய அந்த பொக்கு எள்ளுன்னு சொல்லுவாங்க, ஒரு மாதிரி டஸ்ட்டாக இருக்கும், ஒரு மாதிரி நூல் மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் நல்லா கருப்பாக இருக்கணும். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். எள்ளு பெரிய எள்ளாக இருக்கணும். அதே மாதிரி விதை எள்ளுன்னு சொல்லுவாங்க, அந்த விதைக்கு யூஸ் பண்ணும்போது இந்த எள்ளு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி எள்ளு வந்து கசக்கக்கூடாது. சாப்பிடும்போது கசந்துச்சுன்னா அது எண்ணெயுமே நல்லா இருக்காது. அதனால இது எல்லாமே செக் பண்ணி தான் நம்ம வாங்கணும். அதுவும் நம்ம இந்த மாதிரி வெயிலில் காய போட்டு ஆட்டணும். ஒரு வாட்டி சளிச்சிட்டு நம்ம அதை வந்து எள்ளு காய வச்சு ஆட்டும் போது நம்மளுக்கு அதுவும் எண்ணெய் சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி யாருக்காவது எள்ளு என்ன வேணும் அப்படின்னா சொல்லுங்கள். பட் எல்லாருக்குமே இதை வந்து நம்ம ஒரு பிஸ்னஸாக கொண்டு வந்து அதை ப்ரைஸ் லிஸ்ட்டில் போட்டு அந்த மாதிரி நம்ம கொடுக்கல. வேணும் அப்படின்னு கேட்குற ஃப்ரெண்ட்ஸ்க்கு மட்டும் 1 லிட்டர் 2 லிட்டர் ரிஸ்க் தான். நம்மள்ட்ட கேட்டவங்க வந்து 5 லிட்டர் 10 லிட்டர் இந்த மாதிரி இதை நம்ம வந்து அனுப்புறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அதனால ஸோ உங்களுக்கும் சீக்கிரமாக நான் ஆஃபர் சொல்கிறேன். ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் ஏன்டா ஆஃபர் சொல்கிறேன்றீங்க, எப்போ தான் சொல்லுங்க, 2 நாள் அனௌன்ஸ் பண்ணிடுவோம் ஆஃபர். அதனால நான் கொஞ்சம் நம்ம சைடு எண்ணெய் ஆட்டி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நான் உங்களுக்கு கொடுக்குற டைம்லேருந்து கொரியர் போடுறதுக்கும் சரியாக இருக்கும். அதனால தான். ஸோ நீங்களும் வந்து எதனாவது ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா அதை நீங்கள் பாருங்கள். நான் உங்களுக்கு எல்லாமே என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குது அப்படின்றத நான் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். வெயிட் லாஸ் காம்போ இப்போ ரீசெண்டாக கூட ஒரு சிஸ்டர் வந்து ரொம்ப தேங்க் பண்ணியிருந்தாங்க. ஏன் அப்படின்னா அவங்களோட வெயிட்னாலேயே வீட்டில் பார்த்தீங்கன்னா ஏதோ இதை ஒதுக்கப்பட்ட ஜீவன்லாம் இருக்கும் பார்த்தீங்களா. சில பேர் வந்து ஏதோ அதை பெரிய மைனஸாக நினச்சிட்டு நம்மளை வந்து ஒரு காமெடி பீஸாகவே பார்ப்பாங்க. வெயிட் அதிகமாகிடுச்சுன்னா நம்மளை காமெடி பண்ணுறதுக்குன்ற மாதிரி வச்சுக்குவாங்க சில பேர்லாம். அதனால் அந்த பிரச்சனையிலேருந்து எனக்கு வெளியில் வந்த மாதிரி இருக்குது. இப்போ என்கிட்ட வந்து டிப்ஸ் கேட்குறாங்க, எப்படி வெயிட் லாஸ் பண்ணுன்னு சொல்லி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்தளவுக்கு சூப்பரான வெயிட் லாஸ் அவங்களுக்கு கிடச்சிருக்கு. ஸோ நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய வெயிட் லாஸ் காம்போ நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஏன்னா அது ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா சிறுதானியங்கள் வச்சு பண்ணுறது. ஸோ உங்களுக்கு வந்து எந்த விதமான சைடு எஃபெக்டும் இல்லாமல் இன்னும் ஹெல்த்தியாக நம்ம வந்து வெயிட் லாஸ் பண்ணலாம். வெயிட் லாஸ் பண்ணுறது மூலியமாக சில பேருக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் வரும். அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் சூப்பராக நம்ம ஹெல்த்தியாக வெயிட் லாஸ் பண்ணலாம். அதே மாதிரி கால்சியம் அண்ட் அயன் பவுடர், இம்யூனிட்டி பூஸ்டர், இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. தமிழ்நாடு பாண்டிச்சேரிக்குள்ளே ஃப்ரீ ஷிப்பிங். வெளிநாடுகளுக்கு நம்ம அனுப்பிச்சிட்ருக்கோம். ஸோ நீங்கள் எங்கே இருந்தாலுமே ஆர்டர் கொடுக்கலாம். கான்டாக்ட் நம்பரை பின் பண்ணுறேன்.